அனுஷ்கா மாமா ஒரு காஃபி போட்டு கூட. சரி மாமா. என்னண்ணே டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு? இல்லடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் புருஷன் உன் கையால காஃபி கூட குடிக்கிறது இல்லையாமே. நீ சிரிச்ச முகமா இருக்கிறத விட இப்படி முறைச்ச முகமா இருக்கிறது தான் நல்லா இருக்கு. இந்த மூஞ்சிய மாத்தாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாட்டாம வீட்ல இருந்து கிளம்புவாரு. அவரு வீட்டு வாசப்படிய தாண்டறதுக்கு முன்னாடி நீ ஓடி போய் இதே முகத்தோட நின்னு சொத்து மேட்ர பைசல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க வேணா போங்கன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடு. சொல்லலனா உனக்கு பதிலா அந்த வேலைய என் தம்பி தங்கவேல் செய்வான். நேத்து தேன்மொழி மனசுல விதைச்ச விதை ஒரே நாள்ல முளைச்சு வேர் விட்டு மரமாகி இன்னைக்கு இந்த வீட்டையே ரெண்டா பொழக்கிறதுக்கு தயாராயிடுச்சு. மாமா நீங்க காஃபி சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, வேண்டாம். நாட்டாம கிட்ட சொத்தை பிரிச்சு கேட்கறதுக்காக தங்கவேல் ஹால்ல வெயிட் பண்றான். யார் முதல்ல அந்த காரியத்தை செய்ய போறாங்கன்னு பாக்குறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். நாட்டாம வந்துட்டாரு, போய் பாரு. மாமா என்னம்மா வெளியில போறவரை எதுக்கு கூப்பிடுற? ஊர் பஞ்சாயத்து தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை தீர்த்துட்டு அப்புறம் போகட்டும்னு அக்கா கூப்பிடுறாங்க போல இருக்கு. இல்லக்கா? அப்பா, இவங்க யாரும் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்கப்பா. ச்சே, மனுஷங்களை விட இவங்களுக்கெல்லாம் சொத்து தான் பெருசா போச்சு. பேசாம சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்கப்பா. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.